எனக்கு செம்ம சக்கரை பொங்கல். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா நமக்கு பொங்கல் தான் முக்கியம். எங்கே இருக்கோம்னா நாங்கள் வந்து திண்டுக்கல்ல இருந்து திருச்சி போகிற வழியில் வையம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. வையம்பட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். உள்ளே வந்துட்டு வையம்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து எல்லையம்மன் ஒரு கோயில் இருக்குது. எல்லையம்மன் வந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் அவங்க. ஆமாம், ஐ மீன் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி போயிட்டோம்ல, அதனால் நாங்கள் வந்து இது அம்மா வீட்டு குலதெய்வம் தான் எல்லையம்மன். வருஷம் வந்து ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை எல்லையம்மனுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சித்தப்பா பெரியப்பா அப்புறம் இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாப்பிள்ளை மருமக எல்லாரையும் வரவழைச்சு ரொம்ப அழகாக சூப்பராக வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க. இன்றைக்கும் அந்த பூஜை கலை என்ன வாயை மட்டும் பார்த்துட்டு இருக்க பொங்கல் சிக்கிருச்சா வாயில் ஏதாவது சொல்லு சாப்பிட்ட முன்னே. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக எல்லாருமா சேர்ந்து அம்மனுக்கு வந்து தனியாக ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு நாங்கள் வழிபட்டு வழக்கம் போல் நம்ம வந்து சும்மாவே பாட்டு பாடுவோம். அப்புறம் அம்மாவுக்குன்னு சும்மா இருப்போமா நாங்களும் வந்துட்டு எல்லையம்மனுக்கெலாம் பாட்டெலாம் பாடினோம். நாங்கள் பாட்டெலாம் பாடி ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்வு வந்து கொண்டாடணும். இதில் இன்னுமே கூடுதல் சிறப்பு என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு வந்து எங்கள் குலதெய்வம் வந்து எல்லையம்மன் அவங்க வந்து வையம்பட்டியில் இருக்க எல்லையம்மன் அப்படிங்கிறத எங்கள் பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 10வது படிக்கும்போது அப்போனா ஒரு 15 வருஷம் 15-16 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வர்ற பாதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப முள்ளாக இருக்கும், நடந்து வர முடியாத பாதமாக இருக்கும். இப்போ கூட நாங்கள் சப்த கன்னிகள் பக்கத்தில் இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வெறும் அம்மன் மட்டும் இருப்பாங்க, வெறும் மொட்டை காடாக இருக்கும். இப்போ எல்லாம் ரொம்ப அழகாக இப்போ சமீபமாக கும்பாபிஷேகம் நடத்துனாங்க. ரொம்ப அழகாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சுற்றி மரங்களோட ரம்யமான காட்சியோடைய சப்த கன்னிமார்களும் நம்முடைய எல்லையம்மனும் நல்லா சிரிச்ச முகமாக காட்சி தர்றாங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. எப்போவுமே எல்லாருக்குமே இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வளரும் போது நமக்கு ஏதாவது கண் திருஷ்டி அப்படி பண்ணுறாங்களோ இப்படி பண்ணுறாங்களோ நிறைய விஷயங்கள் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கோ எது உங்கள் குலதெய்வமோ அங்கே போய் நின்றுங்க. ரொம்ப முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் போயிட்டு வாங்க, என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் அம்மன் பார்த்துக்குவாங்க. இல்லை உங்களுக்கு வந்து இப்போ கருப்பன் இந்த மாதிரி ஐயா யாராவது இருக்காங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொண்ணு வந்து இந்த பொங்கல் போகும்போது இங்கே சிக்கிடுச்சு அந்த பொங்கல், அதனால் வாய் திறக்கிறதுக்கு மட்டும்தான், அதனால் வந்து வாய் திறக்காது. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும். நன்றி மக்களே. கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் இந்த காணொலி. மக்களுக்கு நன்றி.